வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாம். ஸோ இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்க் ரஸ்க் தான். ஸோ இந்த ரஸ்க் வந்து ஒரு 7 to 8 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. காய்ச்சின பால் வந்து 250 ml எடுத்துக்கோங்க. அடுத்து கண்டென்ஸ்ட் மில்க், இது இல்லை அப்படின்னா நீங்கள் சர்க்கரையும் சேர்த்துக்கரலாம். ஏலக்காய் வாசனைக்கு, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, அதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் எடுத்துக்கோங்க. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மில்க் ரஸ்க்கை 1-2 உடச்சி மிக்சியில் போட்டு பவுடராக நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ மில்க் ரஸ்க்கு தான் இதோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். இதை வச்சு தான் நம்ம இந்த ஸ்வீட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பொடிச்சதுக்கு அப்புறமா கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் ஏலக்காவையும் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வேணும்னா நட்ஸ், வேறு எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கரலாம், அது உங்களோட இஷ்டம்தான். ஸோ இந்த நட்ஸ் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி நான் காய்ச்சின பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ காய்ச்சின பாலை ஊற்றி நம்ம அதையும் சேர்த்து கொதிக்க விட போகிறோம். ஸோ இந்த காய்ச்சின பாலே நம்ம கண்டென்ஸ்டு மில்க் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ கண்டென்ஸ் மில்க் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டில் இருக்க சர்க்கரையே சேர்த்துக்கலாம். ஸோ இது சேர்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும், அதுக்காக தான். இப்போ பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டணும். ஏன்னா கட்டி விழுந்துடும், அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கிளறிக்கோங்க. ஸோ அப்போ இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் வீட்டில் ஈஸியாக நீங்கள் பண்ண முடியும். அது வீட்டில் இருக்கக்கூடிய, நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரஸ்க்கு வச்சே பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் வந்து வீட்டிலேயே பண்ண முடியும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு அதை கிளறி எடுத்துக்க போகிறேன். நெய் வந்து ரொம்ப விட வேணான்னா நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட புது விதமான ஸ்வீட் ரெடி. செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.